விடுதலை நாள் விழாவிலே தொடர்ந்து கவியரங்க அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ நடைபெறுகிற அமர்விலே திருக்குறள் செல்வி திருமதி அவ்வை ஈரோடு ராஜாமணி அம்மையார் தலைமையிலே கவியரங்கம் நடைபெறுகிறது. இப்போ இந்த அமர்வுடைய நிகழ்ச்சி தொடங்குகிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக சாதனை கவியரங்கம் தொடர் கவியரங்கம் 31வது தொடர் கவியரங்கம் விடுதலை நாள் விழா கவியரங்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணி போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய் என்ற வரிகளுக்கு ஏற்ப நம் சங்கத்தமிழ் இலக்கிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளை பட்டிமன்றம், கவியரங்கம், விவாதம், சிறுவர் அரங்கம் என்று ஒவ்வொரு அரங்கமாக பல நிகழ்வுகளை தொடர் சாதனையாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அத்துடன் இன்றைய தொடர் கவியரங்கத்திற்கு நம்மிடையே தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் அன்புக்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அம்மா திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களை வணங்கி இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அத்துடன் இந்நிகழ்விற்கு நன்றியுரை ஆற்ற வந்திருக்கும் எங்கள் அன்பு சகோதரி இசையரசி கே கற்பகம் பொழிச்சலூர் அம்மா அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அத்துடன் இந்த விடுதலை நாள் கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை கவி ஆளுமைகளையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை அம்மையார் அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்வை மிக சிறப்பானதொரு முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி பவானி அம்மா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்விலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் என் உளமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் இந்த விடுதலை கவியரங்க திருநாவிலே வரவேற்று முதலாவதாக ஒரு தலைமை உரை என்பதை போல ஒரு 2 நிமிடங்கள் என்னுடைய கருத்துரையை இங்கே பதிவு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எத்தனையோ சாதனைகளை செய்து வரக்கூடிய இந்த நிகழ்விலே இன்றைக்கு விடுதலை நாள் விழா, இந்திய அரசு விடுதலை பெற்று 77 ஆண்டுகள் நிறைவுற்ற பிறகு இன்றைய விடுதலை நாளிலே இந்தியாவினுடைய கொண்டாட்டங்கள், அந்த நிகழ்விற்கு விடுதலை நாளை கொண்டாடுவதற்காக விடுதலையை பெற்றுத்தந்த அந்த தியாகிகளை நினைவு கூர்வும் முகமாக இன்றைய விடுதலை கவியரங்கத்திலே எனக்கு தலைமை அளித்தமைக்கு முதன்மையாக என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்தேன். பொதுவாக ஒரு சிலரை தான் நாம் விடுதலைக்காக பாடுபட்ட பெருந்தலைவர்கள் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விடுதலை வேள்வி தீயிலே பெயர் தெரியாத எத்துணையோ பெண்மணிகள், வீராங்கனைகள் கூட இதிலே தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்திருக்கிறார்கள். பொருள், ஆவி அத்துணையும் நாட்டிற்காக படைத்து வைத்தவர்கள்தான் அவர்கள். அந்த தன்னுடைய உயிரையே படையலிட்ட அந்த வீராங்கனை பெண்மணிகளை இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். இன்று சிறப்பானதொரு நிகழ்விலே கவியரங்கிலே வந்து கவிதை பாட வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களை வாருங்கள் என அழைத்து முதலாவதாக
வாழ்த்துறை. அம்மா வாழ்த்துறை இருக்காங்களா? இல்ல கவிஞர் பெருமக்கள் கூப்பிடுறாங்களா? அம்மா அண்ணா முதல் அமர்வுலயே வாழ்த்துறை வழங்கிட்டாருங்க. அதனால நீங்க கவிஞர்களை அழைச்சிடலாம். சரி. பேர் இல்ல நீங்க கற்பகம்மா இருக்காங்க, கற்பகம்மா இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. வாழ்த்துறை வாழ்த்துறை முதல்ல அவங்க. வாழ்த்துறை கற்பகம்மா. மிகுந்த சிறப்பு அம்மா. அன்பு சகோதரி நல்லாசிரியை தன்னுடைய கடமையை இம்மி அளவு மாறாமல் தன் பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்கள் பொழிச்சலூரிலிருந்து இன்றைய கவியரங்கத்திற்கு ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. நன்றியும் வணக்கம் அம்மா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடியதை நிறைவில் கொண்டு தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞர்களுக்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தாங்கள் தலைமையேற்றிருக்கிறீர்கள். இதிலே கவிஞர்களை வாழ்த்துவதற்கு என்னை அழைத்தமைக்காக முதற்கண் நன்றி கூறும் முன்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி உலகெங்கும் இருக்கின்ற அத்தனை இந்தியர்களுக்கும் சுதந்திர நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் உள்ளபடியே நான் நிறைவு கொள்கின்றேன். எது சுதந்திரம்? சுதந்திரம் பெற்றதால் அன்றோ அதனுடைய தாக்கத்தால் அதனுடைய விளைவால் நாம் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கிறோம். ஒரு முறை பிரதமர் ஜவஹர்லால் நேருவை ஒருவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து என்ன பயன் என்று. சிரித்துக் கொண்டே ஜவஹர் தெரிவித்தாராம், இந்த நாட்டின் பிரதம மந்திரியை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க முடிந்திருக்கிறதே, இதுதான் சுதந்திரத்தின் பெருமை என்று. நம்மை சுற்றிலும் எத்தனையோ விதமான தீமைகள் அல்லது விரும்பத்தகாத செயல்கள் நடந்தாலும் கூட பெரும்பான்மை மக்கள் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று இடையராது சிந்தித்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவர்களுடைய கடமையை நம் அப்பா நீலகண்ட தமிழன் போல், அம்மா திருக்குறள் செல்வி திருமதி ராஜாமணி போல், திரைக்கு பின்னால் இருந்து தன்னாலான உதவிகளை செய்கின்ற திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி போல் எல்லாவற்றையும் உலகிற்கு எடுத்துக்காட்ட தன் பணியை செவ்வனே செய்கின்ற சிவகாமி சண்முக சுந்தரம் போல், அமைதியாக தன் பணியை தொடரும் விஜயம்மா போல், வாழ்த்துறை வழங்கிய ராஜ்குமார் அண்ணா போல், இப்படி நம் குடும்ப உறுப்பினர்களிலேயே எத்தனையோ பேர் அற்புதமாக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களது கடமையை செய்தால் அதுவே இந்த நாட்டை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த வகையிலே எது சுதந்திரம் என்ற தலைப்பிலே இன்று இந்த கவியரங்கில் தங்களுடைய எண்ணங்களை கவிதையாக்கி தர வந்துள்ள அத்தனை கவிஞர் பெருமக்களையும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று அவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய அப்பா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, பாரதியை சொல்லவில்லை என்றால் எப்படி இது சுதந்திர தின கொண்டாட்டமாகும்? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு. இதை வந்தது கூறியின் மனதில் எடுத்தே வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம்
என்று வணங்கேனோ. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று தொழுது பாடி இந்த தேசத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்று அத்தனையும் துறந்த அந்த வீரர்களுக்கு இதயத்தில் இருந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த குடும்பத்தின் சார்பில் சமர்ப்பித்து வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். வந்தே மாதரம் வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமை. வாழ்த்துறை மிக சிறப்பானதொரு தொடக்க உரையாக விடுதலை நன்னாளை கொண்டாடும் ஒரு வீர உரையாக நமக்கு அற்புதமாக படைத்து இங்கே வாழ்த்திய திருமதி கற்பகம் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துகளும் நன்றியும் அம்மா. நன்றி, மிகுந்த சிறப்பு. அடுத்து தொடர்ந்து கவிஞர்களை கவிபாட அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். இடையிடையே என்னுடைய கருத்துக்களை பதிய வைத்தோம். முதலாவதாக கவிஞர் திருமதி சசிகலா திருமால் அவர்கள், கீழப்பழுவூரில் இருந்து. வாருங்கள் அம்மா சசிகலா அம்மையார் அவர்களே. வணக்கம் அம்மா. சரிங்க அம்மா, நன்றிங்கம்மா. எந்தன் விழி வழி நுழைந்து இதயமதில் இழையோடி முதிரத்தோடு உறைந்து விட்ட என் தாய்மொழியாம் தமிழன்னைக்கும் எனகின்ற எனதன்பு அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆணி வேராய் திகழும் அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும், தமிழருவி வானொலி நிர்வாக பெருமக்களுக்கும், நேயர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பெரும் மதிப்பிற்குரிய கவியரங்க தலைமை ஆகச் சிறந்த ஆளுமை திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையாருக்கும், இனிதே வாழ்த்துரை வழங்கிய பெரும் மதிப்பிற்குரிய கற்பகம் அம்மா அவர்களுக்கும், எழுத்தாணி முனையில் தேன் தொட்டும் தீ தொட்டும் என்னோடு கவி பாடி கழித்திருக்கும் என் சக கவி தோழமைகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் என்ற மகா கவியின் கவிதை வரிகளை மனதில் நிறுத்தி எனது விடுதலை நாள் கவியினை தங்கள் முன் தருகிறேன். தலைப்பு: சும்மா கிடைத்ததா சுதந்திரம். சுதந்திரம் சும்மா கிடைத்ததா சுதந்திரம். ரத்தம் சிந்தி யுத்தம் நடத்தியே தாயகம் காத்திட பல தலைகளை தந்திட்டே பெற்றிட்ட சுதந்திரம். அகிம்சையை ஆயுதம் என ஏந்தியே அடிமை முறைதனை வென்றிட்ட சுதந்திரம். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். உதிரம் ஊற்றி செய்திட்ட யாகத்தில் பிரசவித்ததே நமது சுதந்திரம். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். உதிரம் ஊற்றி செய்திட்ட யாகத்தில் பிரசவித்ததே நமது சுதந்திரம். இந்தியாவெனும் இரும்பு தேசமதை உருவாக்கிட பலரின் சுவாசமதை காணிக்கையாய் தந்திருக்கிறோம். துப்பாக்கி தோட்டாக்கள் முழங்கிட துடித்த ஜாலியன் வாலாபாக் துயரங்களை எல்லாம் ஏற்றிருக்கின்றோம். எத்தனை இதயம் சிந்தியது ரத்தம், எத்தனை தலைகள் உருண்டது நித்தம். சிறையில் வாழ்ந்ததுதான் எத்தனை பேர், சிறையில் வீழ்ந்ததுதான் எத்தனை பேர். எத்தனை வீரர்கள், எத்தனை காயங்கள் விடுதலைக்காக நித்தமும் செய்தார். நினைத்து பார்த்தால் நெஞ்சம் வெடித்தழுகிறது, கண்களோ கனத்தழுகிறது. நினைத்து பார்த்தால் நெஞ்சம் வெடித்தழுகிறது, கண்களோ கனத்தழுகிறது. சிறைவாசங்களால் சிதைந்த உயிர்கள் வெறும் உயிர்கள் அல்ல, தலை சிறந்த விடுதலை பயிர்கள். சிறைவாசங்களால் சிதைந்த உயிர்கள் வெறும் உயிர்கள் அல்ல, தலை சிறந்த விடுதலை பயிர்கள். இந்திய தாயின் அடிமை விலங்கினை ஒடிக்க சிந்திய குருதியின் பிசுபிசுப்பு மறக்குமா? மறந்தால் நாம் தான் மனிதர்கள் ஆவோமா? வரலாற்று பக்கங்களின் இரத்த வரிகள் தான் நமது சுதந்திர தின வரலாறு. வரலாற்று பக்கங்களின் இரத்த வரிகள் தான் நமது சுதந்திர தின வரலாறு. அந்நியரை விரட்டிய சுதந்திர பூமி அன்னை நிலமாம் நம் இந்திய பூமி.
இன்றோ அடிமை தலைகளை அறுத்த தினம், ஆங்கிலேயர் ஆட்சி முடிவிற்கு வந்த தினம், அகிலமே அகிம்சையை கொண்டாடிய தினம். இதோ நம் சுதந்திர கொடியும் சுதந்திரமாய் பட்டொளி வீசி பறக்கும் தினம். தன்னுயிரை ஈந்த வீரர்களின் தியாகங்களை நினைவிலேந்தி மலர்களை தூவி வாழ்த்தொலிகளோடு இனிதே தொடரட்டும். தன்னுயிரை ஈந்த வீரர்களின் தியாகங்களை நினைவிலேந்தி மலர்களை தூவி வாழ்த்தொலிகளோடு இனிதே தொடரட்டும் நம் சுதந்திரம். வந்தே மாதரம். விடுதலை நாள் பற்றி கவி படைக்க நல்லதோர் வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. மிகுந்த சிறப்பு அம்மா. திருமதி சசிகலா அம்மா அவர்கள் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்ற தலைப்பிலே அற்புதமானதொரு கவியை படைத்திருக்கிறார். அம்மா திருமதி கயல்விழி அவர்கள் தங்களுடைய ஒலிவாங்கியை கொஞ்சம் அணைத்து வைக்க வேண்டும். மற்ற சகோதரிகளும் உங்களுடைய ஒலிவாங்கியை கொஞ்சம் அணைச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல. பேரை கூப்பிடும் பொழுது வந்து நீங்க கவிதை வாசிச்சீங்கன்னா மற்றவர்களுடைய கவிதையை முழுமையாக நம்மால கேட்க முடியும். அதனால சில நேரம் இடைஞ்சல் ஏற்படுகிறது. அற்புதம் அம்மா. சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். எத்துணையோ பேர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து கொடுத்ததுதான் இந்த சுதந்திரம் என்று அற்புதமாக நீங்கள். எனக்கு மிகப்பெரிய தலைவர்களாக திருப்பூர் குமரன், பகத்சிங் போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார்கள் என்பதை இந்த உலகமே அறியும். ஆனா ஒரு திருமதி மாதவி அம்மா அவர்களே, தங்களுடைய ஒலிவாங்கியை கொஞ்சம் அணைச்சு வைங்கம்மா. ஒரு நிகழ்வு ஒன்றை இங்கே சொல்லுகிறேன். ஆண்கள் பங்கெடுத்த அளவு பெண்களும் இதிலே தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறார்கள், பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ராஜபாளையம் என்ற ஊரிலே மகாத்மா காந்தி அவர்களினுடைய வெள்ளையனே வெளியேறு என்ற அந்த இயக்கத்தின் பொழுது காந்தியடிகள் சிறைப்பட்டார். அவரை கைது செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா இடத்துலயுமே பரவிருச்சு. அப்போ காந்தியடிகளை சிறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அங்க நடக்கக்கூடிய அந்த கூட்டங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கஸ்தூரிபா அம்மையார் அங்கிருந்து அவங்க நடத்தி வைப்பாங்களாம் அந்த இடத்துக்கு போய். அந்த மாதிரி கஸ்தூரிபா அம்மையார் அங்க போகும்பொழுது அவங்களையும் கைது பண்ணிடுறாங்க அந்த நேரத்துல. இது தீவாட்டம் எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. தமிழ்நாட்டுல ராஜபாளையம் அப்படிங்கிற இடத்துல காளியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்களும் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறாங்க. அப்ப எல்லாருமே போராட்டத்துக்கு போகும் பொழுது அவங்களுக்கு 1 வயது கைக்குழந்தை கையில இருக்கு. அந்த கைக்குழந்தையோட அவங்க போறாங்க. போகும் பொழுது நீங்க அந்த வந்தே மாதரம் என்ற சொல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சொல் கொடுத்து இந்த எத்தனையோ ஒரு பலமான ஒரு சக்தியை நமக்கு கொடுத்திருக்கு. அந்த வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அந்த போராட்டத்துல கலந்துக்கும் பொழுது அவர்கள் வெள்ளையர்களுடைய அந்த காவலாளிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் துப்பாக்கியால அந்த இடத்துல எல்லாரையும் மேல் நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேல் நோக்கி சுட ஆரம்பிச்ச உடனே மத்தவங்க என்ன செய்வாங்க, பயந்துகிட்டு எல்லாருமே ஓடுவாங்க இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம் கதறி. எப்படி ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நீங்க மாதிரி அப்ப எல்லா இடத்துலயும் பரவுறாங்க. அந்த நேரத்துல அந்த கைக்குழந்தை கீழே தவறி விழுந்துருது. அதாவது கொஞ்ச தூரம் ஒரு 15 அடி 10 அடி இப்படி தள்ளி போய் அந்த குழந்தைய விழுந்துருது. அந்த குழந்தைய அவங்களால எடுக்க முடியல. அதுக்குள்ள எல்லாருமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறாங்க. அந்த காவலாளிகள் அவங்க மேல் நோக்கி சுட்டவங்க மறுபடியும் கீழ் நோக்கி எல்லா பக்கமும் சுடும் பொழுது அந்த குழந்தையினுடைய உடம்புல இருந்த ரத்தமா அந்த குழந்தை இறந்து போகும். குழந்தையை தொட முடியாமல், குழந்தையை அணைக்க முடியாமல், குழந்தைக்காக கத்த முடியாமல், அதை எடுக்க முடியாமல் அந்த தாய் இந்த உலகிற்கு வந்தே மாதரம் என்ற பூக்குரலை எழுப்பி விட்டுதான் அதை இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு தியாக சுடர் பெண்மணிகள் நம்முடைய தமிழகத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இன்று நினைவு கூர்வோம். இந்த விடுதலை சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். அற்புதம் அம்மா. மாதவி அவர்கள் இதுல 2ஆம் கொடுத்திருக்காங்க பேருன்னு நினைக்கிறேன். வாருங்கள். வணக்கம் அம்மா. வாருங்கள் அம்மா, வாருங்கள். வணக்கம். இதந்தரு மனையை நீங்கி
இதந்தரு மனை எண்ணெங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு இரண்டும் மாறி பழிமிகுந்திழிவுற்றாலும் இதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் செயல் வீரர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய அம்மா கற்பகம் அம்மாவையும் திரு ராஜ்குமார் ஐயா அவர்களையும் வணங்கி திருக்குறள் செல்வி இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தக்கூடிய சிறந்த ஆளுமையாக விளங்கக்கூடிய செல்வி ராஜாமணி அம்மையார் அவர்களையும் வணங்கி என்னோடு பயணிக்கும் கவி ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் பாரதியுடைய பாடல் வரிகளை ஒரு 2 வரிகளை பாடிட்டு என்னுடைய கவிதைக்குள்ள போலான்னு இருக்கேன். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கு உரிமையாம் என்பதறிந்தோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கு உரிமையாம் என்பதறிந்தோம். எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே. அம்மா அனுமதி அளித்தால் முழு பாடலையும் பாடுவேன். நேரமின்மை காரணமாக வழிவிடும் நோக்கில வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு முழு பாடலையும் பாடுறதுக்கு நான் தயாராக உள்ளேனம்மா. இப்பொழுது என்னுடைய கவிதைக்குள்ள சொல்றேன். ஆனந்த சுதந்திரம். அல்லல் பட்டு அகிம்சை காத்து அடக்குமுறையும் தாண்டிய அன்னை தேசம். அல்லல் பட்டு அகிம்சை காத்து அடக்குமுறையும் தாண்டிய அன்னை தேசம். சுதந்திரம் பெற்று சூளுரை செய்தோம், சுதந்திரம் பெற்று சூளுரை செய்தோம். எனது பூமி எண்ணற்ற வளம் செறித்து, எனது பூமி எண்ணற்ற வளம் செறித்து பசுமையில் பூத்து குலுங்கும் சோலையாய், பசுமையில் பூத்து குலுங்கும் சோலையாய். பண்டங்கள் பல தந்து பஞ்சம் போக்கிடும், பண்டங்கள் பல தந்து பஞ்சம் போக்கிடும். நினைத்ததை நடத்தியே முடித்திடும் வேலை நிம்மதி பெருமூச்சு சொல்லும் உரிமை. நினைத்ததை நடத்தியே முடித்திடும் வேலை நிம்மதி பெருமூச்சு சொல்லும் உரிமை. சிறை சென்று செக்கிழுத்து கல்லுடைத்து தேசம் காக்க சிந்திய இரத்த துளிகள் விடுதலை மூச்சாய். சிறை சென்று செக்கிழுத்து கல்லுடைத்து தேசம் காக்க சிந்திய இரத்த துளிகள் விடுதலை மூச்சாய். சத்தியாகிரகத்தில் பரங்கியனை பதற வைத்து, சத்தியாகிரகத்தில் பரங்கியனை பதற வைத்து சாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிரிழந்து, சாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிரிழந்து வெள்ளையனே வெளியேறு என வீர முழக்கம் செய்து, வெள்ளையனே வெளியேறு வீர முழக்கம் செய்து விரட்டி அடித்த வீரர்கள் நினைவை போற்றுவோம், விரட்டி அடித்த வீரர்கள் நினைவை போற்றுவோம். தண்டி யாத்திரையில் தடியூன்றி தன்னலம் கருதாது, தண்டி யாத்திரையில் தடியூன்றி தன்னலம் கருதாது தன் நாட்டின் சுதந்திரமே மூச்சும் பேச்சுமென, தன் நாட்டின் சுதந்திரமே மூச்சும் பேச்சுமென சட்ட மறுப்பு ஒத்துழையாமை இயக்கங்கள் சாதி மதம் கடந்த சமத்துவ சகோதரர்களாய். சட்ட மறுப்பு ஒத்துழையாமை இயக்கங்களில் சாதி மதம் கடந்த சமத்துவ சகோதரர்களாய் அந்நிய பொருள் எரிப்பு அத்தனையும் அர்ப்பணித்து, அந்நிய பொருள் எரிப்பு அத்தனையும் அர்ப்பணித்து என்று தணிந்திடும் சுதந்திர தாகவென, என்று தணிந்திடும் சுதந்திர தாகவென எண்ணியே போரிட்டு வெற்றியை நாட்டினார், எண்ணியே போரிட்டு வெற்றியை நாட்டினார். தியாகச் செம்மல்களின் செந்நீரை சிந்தியதால், தியாகச் செம்மல்களின் செந்நீரை சிந்தியதால் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டுள்ளோம். தியாகச் செம்மல்களின் செந்நீரை சிந்தியதால் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டுள்ளோம். வெற்றி முரசு கொட்டி வீர சுதந்திரம் காத்து, வெற்றி முரசு கொட்டி வீர சுதந்திரம் காத்து ஆனந்த சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம். வெற்றி முரசு கொட்டி வீர சுதந்திரம் காத்து ஆனந்த சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு. ஜெய்ஹிந்த். அருமையாக தங்களுடைய கவிதையை இங்கே அனைத்துமாக தேர்ந்து படித்தீர்கள். சத்தியாகிரகத்திலே
பரங்கியனுக்கு பதற வைத்தார்கள். தண்டி யாத்திரையிலே தடியூன்றி நடந்தார்கள். தடியடி பட்டும் தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று அற்புதமாக இந்த அந்நிய துணி எரிப்பு என்ற ஒரு நிகழ்வையும் உங்களுடைய கவிதைகளிலே கொண்டு வந்தீர்களம்மா. மிகுந்த சிறப்பு. இந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பு என்ற ஒரு செயல் இருக்கிறது அல்லவா, அது மிக பெரிய ஒரு பல்வேறு கொடுமைகளை பெண்கள் அனுபவித்த ஒரு நிகழ்வாக கூட அதை சொல்லுவார்கள். அமிர்தம்மாள் என்ற ஒருவர்கள் மதுரையில் இருந்த பல்வேறு பெண்மணிகள் இந்த நிகழ்விலே மிக தீவிரமாக கலந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் காந்தியடிகளினுடைய அந்த கருத்திற்காக, அந்த வெள்ளையனை வெளியேறு என்ற இயக்கத்திற்காக இந்த அந்நிய துணியை எரிப்பதற்காக கலந்து கொண்ட பொழுதோ அங்கே தீச்சட்டி கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க. அவர் காவல் அதிகாரியாக இருக்கிறார். அவர் அந்த பெண்மணிகளை எல்லாம் இரவோடு இரவாக வண்டியில வச்சுட்டு ஊருக்கு அந்த பக்கமா காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் பறிச்சுட்டு வெளியே போட்டு வந்தார். அப்ப இரவு முழுவதும் அந்த பெண்மணிகள் அங்கேயே இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ஒரு தன்னுடைய மானத்தையும் கையில பிடிச்சுக்கிட்டு காலையில அந்த பக்கமாக விவசாயிகள் போகும் பொழுது அவங்க கிட்ட இந்த மர சந்துகள்ல இருந்து எல்லாம் கூக்குரலிட்டு கேட்டு அவர்கள் கொடுத்த அந்த வேட்டி போன்ற ஆடைகளை கட்டி கொண்டு வந்து ஊருக்குள்ள வராங்க. இதை ஒரு திரைப்படத்துல கூட நம்ம வேறொரு காட்சியாக இந்த நிகழ்வை தான் நம்ம பார்த்தோம். இப்படியாக எத்தனையோ மான அவமானங்களையும் தாண்டி இந்த நாட்டிற்காக பெண்மணிகள் கூட தன்னுடைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் அம்மா. அற்புதமாக உங்களுடைய கவிதையை அமைத்து கொடுத்தீர்கள். மிகுந்த சிறப்பு திருமதி மாதவி அவர்களுக்கு. உங்களுடைய இசை அறிவையும் இந்த குரல் வளத்தையும் நாங்கள் நிச்சயமாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஆனால் இதற்காகவே நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இசையரங்கம் என்ற ஒரு நிகழ்வை நடத்துகிறது. அதிலே இந்த வாரத்திலே விடுதலை நாள் பற்றிய கவிதைகள் தான். இதை நீங்கள் பதிவு செய்து அனுப்பினீர்களானால் ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையத்திலே உங்களுடைய கவிதையை, உங்களுடைய குரலையும் கேட்க இந்த உலகமே கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக செய்வார் திருமாவளவன் நீலகண்ட தமிழன் அவர்கள். அதிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அம்மா. மிகுந்த சிறப்பு. நன்றி. மிகுந்த நன்றி. நன்றி. வணக்கம். வாருங்கள் அம்மா. திருமதி கலைச்செல்வி அவர்கள் பாருங்க. நான் சுதந்திர நாள் எழுதியிருக்கிறேன், விடுதலை நாள் பத்தி எழுதியிருக்கிறேன். அது இப்ப படிக்கலாம். கவிதை வாசிங்கம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் உடன் கவி பாட வந்திருக்கும் கவிஞர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை நாள். சுதந்திரம் இருளில் கிடைத்த எம் விடியல். சுதந்திரம் இருளில் கிடைத்த எம் விடியல். இளைஞர்கள் கைகோர்த்து நம்பிக்கை கொடிபிடித்து சுதந்திரத்தை போற்றுவோம், நம் தேச கொடியினை காப்போம், தடையின்றி ஏற்றுவோம், தரணி எங்கும் வாழ்த்துவோம், பறக்கும் நம் நாட்டு கொடி நம் உயிர் நாடி, பொன்னும் பொருளும் ஈடாகாது எம் நாட்டிற்கு, தியாகிகளின் உன்னத போராட்டத்தில் உதித்த தாய்நாடு, அதை காத்திட எந்நாளும் போராடு, இரத்த துளிகளில் பெற்றெடுத்த சுதந்திரத்தை பேணி காப்பது ஒன்றே நம் கடமை என்றோ, எண்ணற்ற குண்டுகள் பாய்ந்து வந்தே மாதரம் முழங்கியவர்களுக்கு மரியாதை செய்யும் நேரம் என்றோ, அமைதி வழிதான் சிறந்ததென அறிய வைத்தார் அடக்கி ஆண்ட ஆங்கிலேயர் அமைதி காத்தனரே, இந்தியாவை இந்தியருக்கே தாரை வார்த்து கொடுத்தனரே, என்றும் எங்கள் அண்ணல் வாழ்கிறார், அந்நியன் குடைநடுங்க நெஞ்சம் முழங்க கட்டி போட்ட வெள்ளையனை கதற ஓட வைத்தோமே பாட்டின் முழக்கத்தில், பரிதவித்து நிற்கச் செய்தோம் வெள்ளையரை நட்ட நடு ராத்திரியில், பெற்றோமே பேணியதை காப்போமே என்னாலும் நம் சுதந்திரத்தை என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் கலைச்செல்வி, சென்னை. மிகுந்த சிறப்பு திருமதி கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு. இந்த தேசிய கொடியை போற்றி காப்போம் என்ற ஒரு கருத்தை இங்கே இவர் வலியுறுத்தி சொன்னார். நம்முடைய இந்திய தேசிய கொடி எப்பொழுது உருவானது என்று நாம் நோக்கும் பொழுது, இந்த கொடி 1907ஆம் ஆண்டு ஒரு பெண்மணியால், அது கூட
மேடம் காமா என்ற பெண்மணியால் இந்த தேசிய கொடி உருவானதற்கான ஒரு காரணமும் என்ன என்று நாம் நோக்கும் பொழுது, அந்த 1907 ஜெர்மனியிலே சர்வதேச மாநாடு ஒன்று நடக்கிறது. பல்வேறு நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தன. அந்த நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய நாடுகள் எல்லாம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டிலே மேடம் காமா என்பவர்கள் கலந்து கொள்கிறார். அவர் மேடை ஏறும் பொழுதே வந்தே மாதரம் என்று சொல்லி அந்த மேடையிலே ஏறி நின்று நம்முடைய நாட்டிற்காக, அவர் நம் நாட்டை சார்ந்தவர் தான், இந்திய தேசத்து பெண்மணி தான், ஆனால் லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறார், அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். அவர் பேசி முடித்த பிறகு, நான் ஒரு கொடியை உருவாக்கி இருக்கிறேன், இந்த கொடியை நம்முடைய தேசிய கொடியாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே காண்பிக்கிறார். அந்த 3 வர்ணங்கள் நிறைந்த கொடியாக அந்த கொடி இருக்கிறது. நடுவிலே வந்தே மாதரம் என்ற ஒரு சொல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கீழே சூரியனும் சந்திரனுமாக இருவேறு சின்னங்கள் பொருத்தப்பட்டிருந்தன. மேலே 8 தாமரைகள் அவர் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்திருந்தார். ஏன் 8 தாமரைகளை கொடுத்திருந்தார் என்னும் பொழுது, 8 மாகாணங்களாக அப்பொழுது இந்திய அரசு இருந்த காரணத்தினால் அந்த 8 வகையான தாமரை சின்னங்களை ஒதுக்கி இருக்கிறார். கீழே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர் சொன்ன கருத்து என்ன என்றால், சூரியன் இந்து சமயத்தை சார்ந்த ஒரு கடவுளாக, தலைவனாக போற்றப்படுகிறார். இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் சந்திரனை வணங்குகிறார்கள். எனவே இருவேறு இந்த 2 வட்ட மக்களும், இந்துக்களும் சரி இஸ்லாமியர்கள் சரி, ஒன்றிணைந்து இந்த நாட்டிற்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். இந்த சகோதரத்துவமும் வளர வேண்டும். இந்த கொடியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அந்த மாநாட்டிலே முன்வைத்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த கொடியிலிருந்துதான் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்து இன்றைக்கு நாம நம்முடைய நாட்டினுடைய மூவர்ண கொடியாக, தேசிய கொடியாக, அந்த வந்தே மாதரம் என்ற சொல்லிருந்த இடத்திலே அசோக சக்கரம் போன்றவற்றை வைத்து இன்றைக்கு பல்வேறு மாகாணங்களிலே ஒற்றுமையான ஒரு நாடாக வந்துவிட்ட ஒரு காரணத்தினால் இப்படி எல்லாம் பின்னால் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்பதை காண்கிறோம். நீங்கள் தேசிய கொடியை சொன்ன பொழுது எனக்கு இந்த நினைவு வந்ததம்மா. அற்புதம், அற்புதம் கலைச்செல்வி அவர்களுக்கு. நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி, மிகுந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கக்கூடிய அருமை சகோதரிகள் யாரேனும் வந்து கவிதை படிக்கலாம். முதலாவதாக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். பவானி அம்மா, கற்பகம் அம்மா, யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கவிதையை இங்கே படைக்கலாம். வாருங்களும். தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு கவித்தலைமையாக இருக்கக்கூடிய அவ்வை திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கத்தில் பங்கு பெறுவதில் பெருமை கொள்கின்றேன். ஆனந்த சுதந்திரம் என்ற தலைப்பில் என்னுடைய கவிதையை படைக்கின்றேன். ஆனந்த சுதந்திரம். மார்பின் அளவை பார்த்து வரி போட்டார் அந்நியர், இன்று அதை மறைத்து வாழும் உரிமை பெற்றார் கண்ணியர். இம்மென்றால் சிறைவாசம் அன்று, இணையத்தில் கருத்துக்களை பதிவிடும் உரிமை இன்று. ஏனென்றால் வனவாசம் அன்று, எந்த கருத்தை வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம் இன்று. குழந்தைகளை தாயாக்கியது குழந்தை திருமணம், இன்று பெண்ணின் மனவயதை உயர்த்தியது நம் மனம். உடன்கட்டை ஏற்றி பெண்களை சிதையில் சிதைத்தது, உடன்கட்டை ஏற்றி பெண்களை சிதையில் சிதைத்தது, இன்று விதவை மறுமண சட்டம் வாழ வைத்தது. பள்ளிக்கு சென்று கல்வி கற்க தடை இருந்தது, இன்று பட்டம் பெற கண்டம் தாண்டி பறந்து சென்றது. கள்ளிப்பால் ஊற்றி கிள்ளி எறியப்பட்ட பிஞ்சுகள், இன்று கண்ணே மணியே என்று சீராட்டும் பெற்றோர் நெஞ்சுகள். அந்நிய துணிகளை எரித்தோம் எதிர்த்தோம், இன்று நம் நெசவாளர்கள் நெய்கின்ற துணிகளை தரித்தோம். மகப்பேரால் தாய்மார்கள் உயிரிழக்க மறுமணம் புரைந்தனர், மகப்பேரால் தாய்மார்கள் உயிரிழக்க மறுமணம் கண்டனர், இன்று மருத்துவத்தால் அந்நிலை மாற மனம் நிறைந்தனர்.
அடுக்கலைக்குள் அடக்கப்பட்ட மங்கையர் இன்று அடுக்கடுக்காய் சாதனை புரிகின்றனர் நங்கையர். விடுதலைக்கு பின்னர் நம் உயிர் வழி நாம் உரிமைகளோடு உயிர் வாழ கிடைத்த வழி. விடுதலைக்கு பின்னர் நம் உயிர் வழி நாம் உரிமைகளோடு உயிர் வாழ கிடைத்த வழி. விடுதலை இந்தியா பற்றிய விவாதங்கள் செய்தோம். விடுதலையால் பெற்ற பலனை பட்டிமன்றங்களாக வைத்தோம். ஆனந்த சுதந்திரம் என்ற தலைப்பில் கவிதை வடித்தோம். தாய்நாட்டின் பெருமை பேசி தாய் திருநாட்டை வணங்குவோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதி விடுதலைக்கு முன்னரே பாடினார். அப்பேற்பட்ட சுதந்திரத்தின் சுவை மாறாது காப்பதே நம் கடமை. வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு. திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் ஆனந்த சுதந்திரம் என்ற தலைப்பிலே அன்றும் இன்றும் என்ற கருத்திலே தன்னுடைய கவிதையை பதிய வைத்தார். ஒரு சில கருத்துகள் இதை நாம் நோக்கும் பொழுது, உடன்கட்டை ஏறும் பழக்கம், பாலர் திருமணம், தோல் சீலை, அந்த மார்பகங்களுக்கு வரி போடுதல் எல்லாம் வெள்ளையன் கொண்டு வந்த சட்டங்கள் அல்ல. இவை அனைத்தும் அதற்கு முன்னால் தனித்தனி சமஸ்தானங்களாக இருந்த பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அவரவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவ்வாறு அமைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் பொழுது சிலவையெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. உடன்கட்டை ஏறும் இந்த பழக்கத்தை சட்டம் கொண்டு வந்துதான் நீக்க முடியும் என்று பல்வேறு தலைவர்கள் பாடுபட்டார்கள். அதிலே வெல்லெஸ்லி பிரபு என்பவரும், கற்பகமம்மா சரியாக இருக்கிறதா நான் சொல்லும் கூற்று என்று நினையுங்கள், அந்த பிரபுவினுடைய அந்த சட்டம், ஆங்கிலேயர்கள் போன்ற சட்டத்தின் காரணமாகத்தான் அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் நீங்கியது. இதை ஆங்கிலேயர்கள் கொண்டு வரவில்லை. அதற்கு முன்னாலேயே மன்னிக்கவும், வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு என்பவர், அதனாலதான் ஒரு சந்தேகம் கேட்டுக்கிட்டேன். அவர்களுடைய அந்த சட்டங்கள் கொண்டு வரும் பொழுதுதான் இவையெல்லாம் நீக்கப்பட்டது. ஒரு சில நமக்கு முழுமையான ஒரு இந்தியாவாக கட்டமைக்க கூட இந்த வெள்ளையினுடைய கொடுமைகள் நமக்கு பின்னாலே ஒரு 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 பயனாக இருந்தது. பயன் என்று கூட சொல்வதற்காக இல்லை, தனித்தனி அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டு மக்களாட்சி வருவதற்கு இது உறுதுணையாக இருந்தது என்பதை நாம் காண்கிறோமா. மிகுந்த சிறப்பு. ஆசிரியை திருமதி பவானி அவர்கள் இன்றைக்கு இந்த கவியரங்க அமர்வுகளை நெறிப்படுத்தி கொண்டும் ஒருங்கிணைத்துக் கொண்டும் 100க்கும் மேற்பட்ட கவியரங்குகளை தொட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளிலே எண்ணிய முடிதல் வேண்டும் என்று தொடங்கி இந்த செயலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி பவானி அம்மையார் அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன். வாருங்களும். நன்றி அம்மா. இதன் தருமனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி எண்ணல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று மகாகவி பாரதியின் பாடல் வரிகளோடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழனையா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 31வது கவியரங்கம், இக்கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மா அவர்களுக்கும், நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய கற்பகம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆனந்த சுதந்திரம் என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், அகிம்சையினால் இதை முயன்று பெற்றோம். கூனி இருந்தவர் நிமிர்ந்து விட்டோம், நம் நாட்டு வாஞ்சி துரையை சுட்டார், நாட்டில் அனைவரும் வீரம் பெற்றார். யுத்தம் புரிந்திட படைபல கண்டனர், உயிரையும் தந்திட நம்மவர் வந்தனர். உத்தமர் காந்தி வழியினில் நின்றோம், ஒத்துழையாமை இயக்கம் கண்டோம். சத்தியாகிரகம் வலுத்ததம்மா, சத்தியம் இங்கே ஜெயித்ததம்மா. எத்தனை தியாகியர் என்று நினைப்போம், ஏற்றிய தேசிய கொடியை துதிப்போம். ஆனந்த சுதந்திரமும் என்று வந்ததம்மா, மகிழ்ச்சியில் மக்கள் உளம் பூரிக்குதம்மா.
அன்று தியாகிகள் உயிர் நீத்ததாலே இன்று நம்மில் மகிழ்ச்சி கலைப்பில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அடிமை வாழ்வுதனை அகற்றி விட்டோம். நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி அம்மா. மிகுந்த சிறப்பு அம்மா. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், அடிமை வாழ்வதனை நாம் நீக்கிவிட்டோம் என்ற இந்த கருத்திலே தங்களுடைய அற்புதமான கவிதை மிக சிறப்பானதாக இருக்கு. இங்கே இந்திய சுதந்திர அதாவது விடுதலைக்காக போராடிய முதல் பெண்மணியாக திருமதி வேலு நாச்சியார் அவர்களை தான் நாம் நோக்க வேண்டும். 1789 அவர்களுடைய போராட்டம் தொடங்கி இருக்கிறது. வெள்ளையனை எதிர்ப்பதற்காக சிவகங்கை சீமை சகோதரர்களையும் அழைத்து கொண்டு அவர்கள் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம். அவருக்கு பிறகுதான் மற்ற வடநாட்டிலே இருக்கக்கூடிய நாம் அறிந்த ஒன்று, திருமதி ஜான்சி ராணி அவர்களை பெருமையாக நாம் பேசுவோம். ஜான்சி ராணி அவர்களுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் வெள்ளையனை ஒடுக்க புறப்பட்ட முதல் பெண்மணியாக வேலு நாச்சியை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் உங்களுடைய கவிதையின் மூலமாக. மிகுந்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை அழைக்கிறோம். வாருங்களம். அன்பாலே உலகை ஆளலாம். கு. சசிகலா, திருவண்ணாமலை மாவட்டம். சங்க இலக்கிய பூங்கா உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னோடு இணைந்து கவி பாட விரும்பும் கவி ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். 2 கவிதை தலைப்புகள் வைத்திருக்கிறேன். 2ஐயும் வாசிக்க அனுமதி அளிக்க வேண்டும். ஒன்று கொடுங்கள். முதலில் ஒன்று வாசிங்கம்மா. ஒண்ணு வாசிங்க. இன்னொன்னு, நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இந்த வாரம் விடுதலை கவிதைகள் எது நீங்க வாசிச்சாலும் அதை ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கு அனுப்புறாங்க. அதனால நீங்க அதை குரல் பதிவு செய்து அனுப்புங்க ஐயாவுக்கு. அங்க அனுப்பிடுவாரு. உலகமே கேட்கும் அந்த நிகழ்வை. இப்ப வாசிங்க. ஒண்ணு. நன்றிங்கம்மா. இந்திய கவியரங்க தலைப்பு எது சுதந்திரம்? பேச்சிலும் மூச்சிலும் சுதந்திரம், எங்கும் எப்பொழுதும் இனிதே உலவி திரிந்திடும். தேவைகளை அவ்வப்போது பெற்று துய்த்திடல் வேண்டும். நாட்டை ஆளவும் உயர் பதவி வகிக்கவும் பன்னோக்கு திட்டங்கள் வழி நடத்துவதிலும் நிறைமதி நிறை சுதந்திரம் நிலைபேர் இயல்பே. சிந்திக்கும் ஆற்றலும் செயல்திறனும் சுதந்திர நிலையிலேயே புகழ் எய்திடும். சுதந்திரம் மாறி வரும் சமூகத்தையும் வாழ்க்கை நெறிகளையும் எச்சரிக்கும் நிலை கூடுதல் தகுமோ? இந்திய அரசியல் அமைப்பு 6 உரிமைகளை பகுத்து கொடுத்ததுவே. பெற்றோமா துய்த்தோமா? உரிமைகளை அறியத்தான் முனைந்தோமா? இந்திய குடிமகனின் உரிமைகளின் மதிப்பை அளந்தறிந்தோமா? நம்மை காக்கவும் அதிகாரங்களை ஒழுகி கட்டமைக்கவும் நம்மில் எவருக்கு பரீட்சையும் கட்டுச்சோறும் ஊட்டி விடலும் என்றைக்கும் பலன் ஈட்டிடாது. தேவைகளை காலத்தே எய்திட கருத்து உரிமைகளை காற்றில் வீணே பறக்க விடலாமோ? போராடி பெருமிடத்தே ஆயுதமின்றி அகிம்சையில் வெற்றியை நங்கூரம் பாய்ச்சினரே. சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களின் நலனை காக்கும் கேடயங்களே. சுதந்திரம் நாம் சுவாசிக்கும் விடுதலை காற்று. காற்றுக்கு இல்லா கட்டுப்பாடா நம் வாழ்வுக்கு எவர் வகுக்க கூடும்? இடம் பெயரவும் வசிக்கவும் எங்கும் எப்பொழுதும் சுதந்திரம். நம்மோடு நமக்காக பயணிக்க தயங்காது. சுதந்திரத்தை போற்றி மகிழ்வோமாக. சுதந்திரம் நம்மையும் நாட்டையும் காக்கவல்ல பிரம்மாஸ்திரம். வாய்ப்புக்கு நன்றிகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. மிகுந்த சிறப்பு அம்மா. அருமை. நம்முடைய நாட்டை காக்க இந்த சுதந்திரம் தேவை என்றும் ஆயுதமின்றி அகிம்சை முறையிலே போராடினோம் என்றும் அற்புதமாக தங்களுடைய கவிதையை தந்தீர்கள் கு. சசிகலா அம்மையார் அவர்களே. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். தியாகம் என்ற ஒரு சொல் இருக்கிறதே, அந்த தியாகம் என்ற சொல்லை நினைவு கூறும் பொழுதே இந்தியாவினுடைய வீரர்கள், தேச பற்றாளர்கள் அத்துணை பேரும் நம்முடைய கண்ணிலே வந்து நிற்பார்கள். என்னுடைய ஒரு கவிதையாக இதை வாசித்த பிறகு திருமதி கற்பகம் அம்மா அவர்கள் நிறைவு கவிதையாக வாசிப்பார். தியாகம். எதுதான் தியாகம்? எதுதான் தியாகம்? எண்ணி பாருங்கள்.
இந்திய நாட்டின் விடுதலை போரை எண்ணி பாருங்கள். எரியும் நெருப்பில் வீழ்ந்திடு என்றால் எகிரி குதிப்பாயா? எட்டி உதைக்கும் செருப்புக்காலை தொட்டு மதிப்பாயா? பறித்து உயிரை குடிக்கும் குண்டுகளை திமிராய் ஏற்பாயா? பயந்து ஒதுங்கி பறந்தே ஓடி பதுங்கி மறைவாயா? எதுதான் தியாகம், எதுதான் தியாகம், எண்ணி பாருங்கள். இந்திய நாட்டின் விடுதலை போரின் வீரம் பாடுங்கள். தூக்கு கயிற்றின் முன்னால் நின்று முத்தம் தருவாயா? செக்கை இழுத்து சிறையில் சித்திர வதைகள் ஏற்பாயா? தேக்கு மரமாய் திமிராய் நின்று கசையடி ஏற்பாயா? தேடிய பொருளை நாட்டு தேவைக்கென்றே தருவாயா? எதுதான் தியாகம், எதுதான் தியாகம், எண்ணி பாருங்கள். இவையும் தாண்டி இன்னும் உண்டு, சொல்வேன் கேளுங்கள். கொடியை காக்க தடியடி என்று தன்னுயிர் தருவாயா? கொண்ட கொள்கை ஒன்றே என்று வாழ்ந்து மடிவாயா? அடிமை வாழ்வை விரும்பி வாழாதெதிர்த்தே நிற்பாயா? ஐயோ வேண்டாம் என்றே நீதான் அண்டி பிழைப்பாயா? எதுதான் தியாகம், எதுதான் தியாகம், எண்ணி பாருங்கள். எங்கள் பெண்கள் பட்ட துன்பம் இங்குண்டு கேளுங்கள். அன்னை பாரதம் நமதே என்னும் அணிகள் சேர்ப்பாயா? அந்நிய துணிகளை நெருப்பில் ஏறித்தே அல்லல் ஏற்பாயா? ஆடைகள் பறித்து அம்மணமாக்கி அர்த்தராத்திரியில் அம்போ என விட்டு வந்தாலும் தேசம் காப்பாயா? எதுதான் தியாகம், எதுதான் தியாகம், எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட தியாகச் சுடர்கள் இயங்குண்டு கூறுங்கள். பாட்டில் விடுதலை உணர்வை ஊட்டிய பாரதி பாருங்கள். நாட்டுக்குழைத்தல் சோராதிருத்தல் நேசம் பாருங்கள். காசுக்காக ஏதும் செய்யும் கயவர்கள் நம்மிடையே, காசுக்காக ஏதும் செய்யும் கயவர்கள் நம்மிடையே, தேசம் காக்க உயிரையும் தந்த சுடர்களை போற்றிடுவோம். தேசம் காக்க உயிர்களை தந்த சுடர்களை போற்றிடுவோம். நன்றி அம்மா. திருமதி கற்பகம் அம்மா அவர்கள் அடுத்ததாக நம்முடைய கவியரங்கிலே நிறைந்த ஒரு கவிதையை வாசிப்பார். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி எல்லோரையும் ஒரு புள்ளியிலே கூட்டுவிட்டு ஆட்டுவிக்கும் தில்லை அம்பலவாணனின் பெயர் தாங்கிய அப்பா நீலகண்ட தமிழுக்கும் இந்த தளத்தை தன்னுடைய தலைமையால் மெருகேற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருக்குறள் செல்வி அவ்வை திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் இக்களத்திலே கவிபாடிய அத்தனை பெருமக்களுக்கும் விடுதலை நாளோடு வணக்கங்களோடு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மீண்டும் ஒரு முறை. எது சுதந்திரம்? சாதியின் பெயரால் சங்கங்கள் அமைக்கலாம், அதிகார மமதையால் அடாது செய்யலாம், ஏழைகள் உரிமையை தட்டி பறிக்கலாம், எக்காலமிட்டே இகழ்ச்சியாய் சிரிக்கலாம், அரசியல் போர்வைக்குள் தன்னை மறைக்கலாம், அளவுக்கு அதிகமாய் சொத்துகள் சேர்க்கலாம், தன் குடும்பத்து மக்களை வாரிசாய் தங்கு தடையின்றி அறிவித்தே மகிழலாம், அடியாட்கள் கூட்டத்தை வளர்த்தே எடுக்கலாம், அடாவடி செயல்களை எப்போதும் தொடரலாம், கிடைத்த பதவிக்கு இழுக்கினை சேர்க்கலாம், கீழ்மை குணத்தினால் செருக்கினை கொள்ளலாம், விடுதலை குழைத்த தலைவரை காட்டிலும் தம்புகள் பரப்பிட சுவரொட்டி ஒட்டலாம், வரலாறு தெரியா அடிவருடி கூட்டத்தால் பெரிதாக தம்மை உலகுக்கு காட்டலாம். இப்படியெல்லாம் இருப்பதா சுதந்திரம் என்று நான் சொல்லவாய் இத்தளம் ஏகினேன். இப்படியெல்லாம் இருப்பதே சுதந்திரம் என்று நான் சொல்லவா இத்தளம் ஏகினேன். இவையெல்லாம் ஒழிந்திடும் உன்னத நொடியதே உண்மை சுதந்திரம் உணர்வோம் இக்கணம். இவையெல்லாம் ஒழிந்திடும் உன்னத நொடியதே உண்மை சுதந்திரம் உணர்வோம் இக்கணம். ஒற்றுமைக்கு இலக்கணம் காண்பதே சுதந்திரம், எல்லாருக்கும் எல்லாமும் என்பதே சுதந்திரம், கற்ற வழி நடப்பதே கம்பீர சுதந்திரம், காந்தி கண்ட பூமியாய் மாற்றுவதே சுதந்திரம், நேர்மையும் கண்ணியமும் நம் இரு விழிகளாய், நேர்மையும் கண்ணியமும் நம் இரு விழிகளாய், நீதியும் தர்மமும் நடைமுறை செயல்களாய், அன்பும் அறமும் அன்றாட வாழ்க்கையாய் கொள்வோம் உயர்வோம், அதுவே சுதந்திரம். வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும்.
கற்பகம் பொழிச்சலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமை 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 அம்மா, மிகுந்த சிறப்பு. நான் தியாகம் என்று அன்று நடந்ததை பாடினேன். அவர்கள் இன்று பெருமை என்று இன்று பறைசாட்டி கொண்டிருப்பவர்களை பற்றி எடுத்துரைத்து இதுவல்ல சுதந்திரம் என்று அற்புதமாக காட்டினார்கள். அடியார்கள் கூட்டத்தை சேர்ப்பதும் அருமையாய் சேர்ப்பதும் என்று ஒரு கருத்திலே அடியார்கள் கூட்டம் 2 வகையாக இதை நாம் நோக்கலாம். ஆன்மீகத்திலும் தேவையற்ற அடியார்களை கூட்டத்தை சேர்த்து சுவரொட்டிகளை ஆங்காங்கே ஒட்டி கொள்கிறார்கள். மற்ற ஒரு தலைவனாக இருக்கும் பொழுதும் அவனும் தனக்கு வேண்டிய அடியார்களை சேர்த்துக் கொள்கிறான் என்று நான் அந்த நேரத்தில் சிறப்பானது ஒரு கவிதை அம்மா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இல்லல்கள் எல்லாம், இந்த கொடுமைகள் எல்லாம், தீமைகள் எல்லாம் களையப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. மிகுந்த சிறப்பு அம்மா. நம்மை நாமே ஆளும் சுதந்திரம், உயர்ந்து நிற்கும் கொடி மூவர்ணம், தேச வளர்ச்சி மட்டுமே எண்ணம், நாட்டு வல்ல இன்னம், தலைமை நாடு வெற்றி சின்னம், விடுதலை போர் தியாகிகளை வணங்குவோம், படை வீரர்களின் வலிமையை போற்றுவோம், தோன்றும் வேற்றுமை விலங்குகளை உடைப்போம், ஒற்றுமை நம்பிக்கையை திறமையை வளர்ப்போம், சாதி மத பிரச்சனைகளை ஒழிப்போம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இந்தியா பெருமை, தேச தாயின் கலாச்சார பண்பாடு அருமை, அடைய வேண்டும் ஆளும் தலைமை, இயற்கை வளம் நமது உடைமை, பேணி காப்பது அனைவரின் கடமை. சிறப்பு ஐயா, மிகுந்த சிறப்பு. பேருந்து பயணத்தில் இருந்து கொண்டும் இந்த விடுதலை நாளிலே கலந்து கொண்டு கவி பாடிய திருவாளர் ராகவன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றைக்கு இந்த நாட்டை காப்பதற்காக விடுதலை வீரர்களை போற்றினார். இன்றைக்கு நாட்டை காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லை வீரர்களை போற்றுவோம் என்ற அற்புதமான கவிதை வரிகளை முன்வைத்தார். மிகுந்த சிறப்பு ஐயா, மிகுந்த சிறப்பு. நன்றியும் கூட. அடுத்ததாக பவானி அம்மா முடிச்சுக்கலாங்களா? சொல்லிட்டேன் ஐயா, சொல்லிட்டேன், தகவல் சொல்லிட்டேன். நன்றி உரை அம்மா பேர் தான் போட்டிருந்தேன். சந்திரசேகரன் ஐயா சொல்றேன்னாரு. சரி, வாருங்கள் ஐயா. திருவாளர் கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள் இந்த 2ஆம் அமர்வினுடைய நன்றியுரையை ஆற்ற வருகிறார். வாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா 100 நாள் கவியரங்கம் இப்பொழுது அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நமக்கெல்லாம் இந்த வழியை கொடுத்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்திருக்கிறார். இந்த கவியரங்கத்திலே 2ஆம் அமர்விலே நமக்கெல்லாம் நல்ல அறிவுரைகள், நல்ல செய்திகளை எல்லாம் திருக்குறள் செல்வி அவ்வை திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்கள் எடுத்துரைத்தார். அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர கொடி, சுதந்திர தியாகம், இதை பற்றிய பல செய்திகளை எல்லாம் நமக்கு தெரியும் வாய்ப்பினை கொடுத்தார் திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்விலே திருமதி கற்பகம் அவர்கள் தமது அருமையான உரையால் வாழ்த்துறைகளை சொல்லி, கவிதையும் சொல்லி நல்ல நிகழ்ச்சியாக அருமையாக ஆக்கி தந்தார். அவருக்கும் எனது நன்றியை சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று நடத்தி வரும் திருமதி து பவானி அவர்கள், கவிஞர் திலகம் து பவானி அவர்கள் இந்த முதல் அமர்வு 2ஆம் அமர்விலே தொய்வில்லாமல் நடத்தி கொண்டு வருவதால் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வெல்லாம் நடத்த நமது டிவி தொலைக்காட்சி வேளாண்மை இயக்குனர் திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் தனது கவிதையையும் சொல்லி இங்கு வந்திருந்தார். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கவிஞர்கள் முதல் அமர்வு 2ஆம் அமர்வு என்று வந்து கவிகள் பாடி நமக்கெல்லாம் நல்ல
கருத்துக்களை சொன்னார்கள். அத்தனை கவிஞர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவியரங்கத்தை எல்லாம் பொறுப்பேற்று நடத்தும் பவானி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வரும் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை மறுபடியும் சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த சிறப்பு ஐயா. நன்றியுரையாற்றிய கவிஞர் திலகம் திருவாளர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நெறியாளரிடம் சொல்லுங்க பவானி அம்மா, அடுத்த நிகழ்வு என்ன சொல்லுங்க. அவ்வளவுதாம்மா. 2 அமர்வு தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 அமர்வுகளிலும் சொன்ன உடனேயே மிக சிறப்பாக இந்த உலக சாதனை தொடர் கவியரங்கம் 30வது கவியரங்கம் 31வது கவியரங்கம் 2 பேருமே மிக சிறப்பாக தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டு தந்தீர்கள். அத்துடன் முதல் அமர்வு கவியரங்க வாழ்த்துறையாக அண்ணா ராஜ்குமார் அண்ணா அவர்களும், 2வது அமர்வு வாழ்த்துறையாக கற்பகம் அம்மா அவர்களும் மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறையை தந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 அமர்வுகளிலும் கவிஞர்கள் தத்தம் கவிதைகளை மிக சிறப்பாக தந்தார்கள். அவர்களுக்கும் இந்நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 தலைமைகளுக்கும் எனது மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா